கத்தக்கூடாது என கூறியும் கேட்காததால் சிறுமியின் முடியை வைத்து கழுத்தை நெரித்ததாக கோவை சிறுமி வழக்கில் கைதான நபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி மற்றும் சாட்சியங்கள் அடிப்படையில் அவரின் வீட்டிற்கு அருகில் வசித்த கார்த்தி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமிக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுப்பது வழக்கம் என்றும், அதுபோல கடந்த 21ஆம் தேதி அன்று வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துவிட்டு கண்ணம்பாளையம் குளக்கரைக்கு அழைத்து சென்றதாக கூறியுள்ளார். அப்போது அருகில் உள்ள தென்னந்தோப்பிற்கு சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அப்போது சிறுமி கூச்சலிட்டதால் யாரும் வந்துவிடுவார்களோ என அஞ்சி கழுத்தை நெரித்ததில் அவர் இறந்துவிட்டார். அதனால் உடலை குளக்கரைக்கு அருகில் உள்ள முட்புதரில் வீசியதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குறிப்பாக சிறுமியின் முடியை வைத்து கழுத்து நெரிக்கப்பட்டும் சிறுமியின் தோள்பட்டை எலும்புகள் உடைக்கப்பட்டும் இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. அவரின் உடல் முழுவதும் நகக்கீறல்கள் மற்றும் இரத்த காயங்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை குறித்து முன்பே தெரிந்தும் கார்த்தியின் நண்பரான மோகன் குழந்தையை தேடுவது போல் நடித்ததால் கொலைக்கு உறுதுணையாக இருந்ததாக கூறி அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற வெறிச்செயலில் ஈடுபட்ட நபருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என மக்கள் போராடி வருகின்றனர். ஏற்கனவே குற்றவாளி மீது போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கடத்தல், தடயங்களை மறைத்தல், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.